நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. நான் உங்களை கூப்பிடலான் தான் வந்துட்டு இருந்தேன். என்னாச்சு? ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? உள்ள வாங்க பிரேம். உடம்பு சரியில்லையா பிரேம்? உட்காருங்க. நீங்க என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? இங்க பாருங்க பிரேம், நீங்க வேணா என்கிட்ட சொல்லாம இருக்கலாம். ஆனா உங்க முகத்தை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவேன். இப்போ உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உங்களை வாட்டிக்கிட்டு இருக்க. நீங்க எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் சொல்லுங்க, என்னாச்சு? ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க பிரேம், என்னாச்சு? சொல்லுங்க பிரேம். சீமா, அது இன்னைக்கு என்னால ஒரு மிகப்பெரிய தப்பு. மிகப்பெரிய தப்பா? என்ன நடந்துச்சு? பிரேம், நில்லுங்க பிரேம். என்னாச்சு சொல்லுங்க பிரேம், நில்லுங்க. அம்மா தாயே, பிரேம் அப்படி என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏன் இப்படி தோணுது? ஏதோ நடக்க கூடாதது இப்போ நடந்துருச்சுன்னு. டாபரில் நாங்கள் உங்கள் தலைமுடியை மிக நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கொண்டே போகலாம். டாபர் ஆமண்ட் அவற்றை டேமேஜில் இருந்து ப்ரொடெக்ட் செய்து கொண்டே போகும். டாபர் ஆமண்ட் ஹேர் ஆயில், கூந்தலின் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னோட மனசுல பிரார்த்தனை எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். ராஜ்வீர், நீ இன்னைக்கு செஞ்சு காட்டின விஷயத்த பரத்வாஜ் குடும்பம் என்னைக்கும் கனவுல கூட நினைச்சு பாத்துருக்க மாட்டாங்க. அட யோசி, இந்த வீட்டோட செல்ல மருமக சீமா சூதாட்டத்துல, அப்புறம் அவளை சூதாட்டத்துல பணைய வச்சது யாரு? அவளோட அன்பு புருஷன், இந்த வீட்டோட செல்ல பையன் பிரேம்னு. உண்மையான சந்தோஷம் எப்ப கிடைக்கும்னா சீமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான். அப்பதான் டிராமாவே ஆரம்பிக்கும். அது உண்மையிலே பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். நான் அந்த தாய்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அம்மா தாயே, என்னோட அக்காவை 24 மணி நேரத்துக்குள்ள சாகடிக்காதேன்னு. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாவம் அவங்க என்னைக்கும் தியேட்டர்ல படம் பார்க்க போனதே இல்ல. இப்ப இங்க நடக்க போற இந்த படத்தையாவது பாக்கட்டும். அப்படிதாம்மா நடக்கும். இப்போ உங்களோட பையன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை தான் செஞ்சிருக்கான். இவங்க உயிரோட இருந்தாலும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா சாவாங்க. இவங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத பார்த்து நாம சந்தோஷப்படலாம். ஹலோ, சரி. என்னாச்சுப்பா? உன்னோட முகத்தை பார்த்தா இது அவங்களோட போன்னு தான் தோணுது. சீரியஸ் டைப்ஸா? நாளைக்கு அவங்க என்ன ஒரு முக்கியமான விஷயமா ஜெய்ப்பூருக்கு கூப்பிட்டுருக்காங்க. நாளைக்கா? ஆனா நாளைக்கே அந்த எனக்கு தெரியுமா? ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு பதிலா ஆரியனை ஜெய்ப்பூருக்கு அனுப்பலாம்னு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா, இதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. நல்ல ஐடியா தான். அனுப்பி வை. கூப்பிட அந்த ரோபோவை. ஆரியான்,
ஆரியன்! நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? நாளைக்கு காலையில நீ ஜெய்ப்பூருக்கு போயாகணும். நீ எங்க போய் யார பார்க்கணும், என்ன வேலைன்னு நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். உன்னோட வேலை முடிஞ்சதும் திரும்ப வந்துரு. ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை எந்த வேலைக்காக நான் ஜெய்ப்பூருக்கு அனுப்புறனோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. நீ எங்க சந்திக்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அதனால புத்திசாலித்தனமா வேலையை முடிச்சிட்டு வா. புரிஞ்சுதா? உங்களோட கட்டளை ஆரியனோட கடமை. ஒருவேளை ராஜ்வீர் என்ன அந்த ஆளுகிட்ட தான் அனுப்புறாரா? மாயா சொல்லிக்கிட்டு இருந்த அந்த 3வது ஆளுகிட்ட. இதை நான் அங்க போய் தான் தெரிஞ்சுக்கணும். இவங்க 2 பேர் கூட சேர்ந்து இருக்கிற அந்த 3வது ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும். நாங்க அஸ்வினி ஹேர் ஆயில ட்ரை. நாளைக்கு நம்ம கல்யாண நாள் பிரேம். இத்தனை வருஷத்துக்குள்ள நமக்குள்ள எவ்வளவு சந்தோஷங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்க. ஏன் எவ்வளவு கோபங்கள் கூட இருந்திருக்க. இதுல சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, எவ்வளவு பிரச்சனைகளை நாங்க 2 பேரும் கடந்து போயிருக்கோம். ஆனா எந்த நிமிஷம் நாங்க ஒன்னாதான் இருக்கோம். பிரேம் என் கூட தான் இருக்காரு. என்னைக்கும் என் கூட தான் இருப்பாரு. கண்டிப்பா பிரேமா தான் இருப்பாரு. என்னாச்சுக்கா? இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க 3 பேரும் இந்த நேரத்துல இங்க என்னாச்சு? முதல்ல உள்ள வாங்க. பிரேம் எங்க? அது அவரு ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. வேலையா வெளியே போயிருக்கானா? எங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு போனானா? இல்ல. சரி, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? டென்ஷனான விஷயம் எதுவும் இல்ல. சின்ன பாட்டி அப்புறம் ராஜ்வீர் கூட இருக்கிற 3வது ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதோம்ல, அதை தெரிஞ்சுக்க வழி கிடைச்சிருச்சு. எனக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. அக்கா, நான் என்னன்னு சொல்றேன். ராஜ்வீர் நாளைக்கு சித்தார்த்த ஜெய்ப்பூருக்கு அனுப்ப போறாராம். ராஜ்வீரோட ஏதோ முக்கியமான வேலை விஷயமா. அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணலாம். இத பத்திரமா வச்சுக்கோ. நீ எங்க போனோமோ அதுக்கான அட்ரஸ் இதுல இருக்கு. இன்னொரு விஷயம், உன்கிட்ட என்ன சொன்னனோ அதை அப்படியே பண்ணணும். வேலை முடிஞ்சதும் உடனே இங்க திரும்பி வா. உங்களோட கட்டளை ஆரியனோட கடமை.
அம்மா தாயே, ரோகிணியும் சித்தார்த்தையும் காப்பாத்துங்கம்மா. இன்னைக்கு எந்த வேலைக்காக அவங்க போயிட்டு இருக்காங்களோ அதுல வெற்றி கிடைக்கணும். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. நாம ஜெய்ப்பூர்ல இருந்து 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல அங்க போய் சேர்ந்துடலாம். எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ என்ன இப்படி முறைச்சு பாக்குறத பார்த்தா நான் சித்தார்த் இல்ல ஆரியனா இருப்பனோன்னு சந்தேகப்படுற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எனக்கும் இப்படிதான் தோணுது. ராஜ்வீர் உங்களை சரியா குணப்படுத்தினாரா இல்லையான்னு யோசிங்க. ஒருவேளை அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஜெய்ப்பூர் போனதுக்கு அப்புறம் நான் என்னோட சித்தார்த் கூட இல்ல, அந்த செடுமூஞ்சி ஆரியன் கூட இருக்கேன்னு தெரிய வந்தா? சரி, ஒண்ணு செய்யலாம். ஒரு விளையாட்டு விளையாடலாம். ஓகே, கேமோட பேர் ரோகிணியோட புருஷனா யாராக போறாங்க. சோ இந்த கேம் படி நீ என்கிட்ட எது வேணாலும் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அப்புறம் அந்த கேள்வியில கல்யாணத்துல இருந்து இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ அதையும் கேட்கலாம். வேணும்னா பாரு நான் எப்படி பதில் சொல்றேன்னு. கான்ஃபிடன்ஸா? யா, ஓவர் கான்ஃபிடன்ஸ். ரோஹிணிக்கு எதிர்க்க ஓவர் கான்ஃபிடன்ஸ் காட்டாதீங்க என்ன? ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க போல்ட் ஆயிடுவீங்க. ஆஹா, சரி, இப்ப நீ கேள்வி கேட்க ஆரம்பி. நானும் பாக்குறேன் யாரு போல்ட் ஆகுறாங்க, யாரு சிக்ஸர் அடிக்கிறாங்கன்னு. அப்போ இதுதான் உங்களோட முதல் கேள்வி. ப்ளீஸ். இந்த நாள் எவ்வளவு சிறப்பானது? குட் கொஸ்டின். இந்த நாள் எவ்வளவு சிறப்பானது? எதுக்கு கேள்வி கேட்காதீங்க, பதில் சொல்லுங்க. இப்போ என் பதில கேளு. இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல். எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னா, சித்தார்த்துக்கு ஞாபகமே இல்லாத அளவுக்கு. அப்படி கூட இருக்கலாம். அது என்னன்னா, உனக்கு தெரியும்ல, சித்தார்த் அவனோட ரோகிணி கூட இருந்தான்னா மூளை வேலை செய்யாதுன்னு. சரிதானே? நல்லா மழப்புறீங்க. சித்தார்த், எனக்கு உண்மையிலேயே என்ன ஸ்பெஷல் டேன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? தெரியல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லனா நீ கல்யாண ரிங்கிய திருப்பி கொடுத்துருவியா? இது தப்பான விஷயமா? சேரோகி, எது தப்பான விஷயம்? உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு கூட தெரியல. அப்புறம் நான் இந்த ரிங்க போட்டுக்கிறதுல என்ன யூஸ் இருக்கு? அப்படின்னா என்ன? எப்பவுமே நீங்க பெரிய பெரிய டயலாக் எல்லாம் விடுவீங்களே. ரோஹிணிக்காக நிலாவையும் எடுத்துட்டு வருவேன், நட்சத்திரத்தையும் எடுத்துட்டு வருவேன், ரோஹிணி சொன்னா எது வேணாலும் செய்வேன்னு. அதெல்லாம் வெறும் டயலாக் தானே சித்தார்த்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தப்பா நினைக்கலன்னா நீ ஏன் பதில் சொல்லிட. இன்னைக்கு என்ன நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். சித்தார்த், இந்த நாள் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச நாள். இப்பவும் ஞாபகம் வரலையா? ரோகிணி, நீ அழாத. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்ல. அழாத ரோகிணி, அழாத ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இப்படியே உட்காந்துரு. சித்தார்த் இப்படி போயிட்டு இப்படி வந்துருவான். ஒரே நிமிஷம் ரோகிணி, நீ அழக்கூடாது. நான் சீமாவை பணைய வச்ச 3வது ஆட்டம் ஆடுறதுக்கு தயாரா இருக்கேன். என்னால நம்பவே முடியல. சீமாவை நான் எப்படி பணைய வைக்க முடியும்? சீமா நான் பேசினதை கேட்டிருப்பாளா? என்ன பாத்துக்கிட்டு இருக்க? என் மேஜிக்க பாரு. இங்க பாரு, இந்த கை காலியா இருக்கு. அப்புறம் இந்த கை, இந்த கையில ஒரு ரோஜா இருக்கு. விஷ் யூ வெரி 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 ஹாப்பி ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. கூடவே ஒரு சாரி, அப்புறம் ஒரு தேங்க்யூ,
ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஒருவேளை நீங்க இத்தனை வருஷத்துல சமாதானப்படுத்துறதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அப்படி இல்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க போறது இல்ல. ரோகிணிக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். எப்ப சித்தார்த் அவளை சமாதானப்படுத்துறானோ அப்ப அவ கண்டிப்பா சமாதானம் ஆயிடுவா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும்? உடனே சமாதானமா போயிட. ஓ, அப்படின்னா இது வேலைக்கு ஆகாதா? ஓகே. சோ இன்னைக்கு நம்ம கல்யாண நாளான இன்னைக்கு நான் என்ன கேக்குறேன்னா, என்னோட ரோகிணி மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாளா? I miss you, Rohini. மோதிரத்தை எதுக்காக இந்த விரல்ல போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? ஏன்னா இந்த விரலோட நரம்பு சித்தார்த் இருக்கிற இதயத்தோட சேர்ந்திருக்கும். இதயத்தோட இந்த உறவு என்னைக்குமே சேர்ந்திருக்கணும்ன்றதுக்காக தான் மோதிரத்தை நம்ம இந்த விரல்ல போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நேரத்துல சித்தார்த் தன்னோட ரோகிணி கிட்ட ஒரு வாக்கு கொடுக்கறான். இந்த மோதிரம் உன் விரல்ல இருந்து என்னைக்கும் பிரியாது. ரோகிணியோட இதயத்தில இருந்து இந்த சித்தார்த்தோட இதயம் என்னைக்கும் பிரியாது. ஐ ப்ராமிஸ். I love you, Rohini. I love you too, Siddharth.